ஒன்றும் இல்லை, நான் ஒரு சாரி கட்டிட்டு வந்தேன் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறான் போட்டு காட்டுறேன் அப்படின்னா. உடைகள் வந்து பெருசாக ஒரு ஆணை பாதித்தது கிடையாது. ஆனால் இப்போ ஏன் அது பண்ணுது? திருநங்கைகள் விட்டுருங்க, அப்போ பெண்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டவங்க. இஸ்லாமில் வந்து இந்த உடை சார்ந்த கட்டுப்பாடுகள் அதிகமாக பெண்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுது. இஸ்லாமிய பெண்கள் எல்லா இடங்களையும் அதை ஃபாலோ பண்ணுன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்படுறாங்க. சில பேர் அதை ப்ரைட் அப்படின்னு பேசுகிறாங்க. அதுதான் வந்து கௌரவம், இது மதத்தோட கலாச்சாரம், தர்மம். ஆம்பளைங்களோட கௌரவத்தை என்ன எடுத்துட்டு அங்கே வச்சிருக்கீங்க? நீ அறுத்துட்டா வந்து பொம்பளை ஆயிடுவியா, நாங்களாம் கர்ப்பப்பை வச்சிருக்கோம், எங்களுக்கெல்லாம் இப்படி இருக்குன்னு ப்ரிவிலேஜாக பேசுகிற பெண்களையும் நான் பார்த்துருக்கேன். எங்களுக்கும் வருத்தங்கள் இருக்குது, எங்களுக்கும் கதைகள் இருக்குது, எங்களுக்கும் காதல்கள் இருக்குது, எங்களுக்கும் சோகங்கள் இருக்குது, எங்களுக்கும் கண்ணீர்கள் இருக்குது. அப்போ எத்தனை திருநங்கைகள் வந்து அது வருத்தப்பட்டிருப்பாங்க அந்த சொல்ல கேட்டு. பிறப்பால் வந்துட்டு ஆண் பெண் பிறக்கும் பொழுது எப்படி அவங்களுடைய குறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி இன்டர்செக்ஸ் குழந்தைகளையும் வந்துட்டு அவங்க பிறக்கும் பொழுதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கேலி கிண்டல் பண்ற வானவில் தோழர்கள் தான் நாங்க. ரொம்ப அழகான ஒரு பேரை கொடுத்துருக்குறாங்க. ஒரு திருநங்கை வந்து ஸ்கூல்ல வேலை செய்கிறாங்களா, ஓ சூப்பர் வெரி குட் அப்படின்ட்டு லைக் போட்டுட்டு கமெண்ட் போட்டு போகிற நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க. ஆனால் அதே அவங்க குழந்தை திருநங்கையாக இருந்தால் நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமூகம் பல முக்கியமான நபர்களை சந்தித்து கொண்டே இருக்கு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நாதஸ் உங்களுக்கு பல பேர் அறிமுகம் பண்ணியிருக்கு. அப்படி ஒருத்தர் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியை, அது மட்டும் இல்லாமல் சோஷியல் ஆக்டிவிஸ்டாகவும் இருக்காங்க. நான் இன்ட்ரோ கொடுக்குறப்போ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும். வெல்கம் மாராக்கா மேம். வணக்கம் மேம். வணக்கம். ஆக்சுவலி நம்ம இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கே எவ்வளோ பேருக்கு வந்து இந்த LGBTQ அதை பற்றின ஒரு புரிதல் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மேபி என்னன்னே புரியல, தெரியாமல் வாழும் தெரியாமல் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாதுல. ஸோ இந்த LGBTQ அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லிடுறீங்க? LGBTQIA+ நம்ம சொல்வோம். நான் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும், இல்லை அவங்களுடைய மொழியில் சொல்லணும்னா ஒன்றும் இல்லை, வானவில் தோழர்கள் தான். இல்லை அது புரியாமல் இன்னும் பல பேர் இருக்காங்க. அதுதான் இப்போ அவங்க கேலி கிண்டல் பண்ணுற வானவில் தோழர்கள் தான் நாங்கள். அவங்க வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு அழகான அடையாளம் கொடுத்துருக்குறாங்க வானவில் அப்படின்ட்டு. ஸோ வானவில் தோழர்கள்னு சொல்லும் போது இவங்க வந்து ஒரு கேலி கிண்டலாக பார்க்குறாங்க. நான் அப்படி பார்க்கவே இல்லை ஆரம்பத்தில் இருந்து. இன்ன வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா ரொம்ப அழகான ஒரு பேரை கொடுத்துருக்குறாங்க. வந்துட்டு அந்த நம்பரை சொல்லி பொட்டை உசு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுற ஒரு காலம் போய் அவங்க வாயாலேயே வந்துட்டு தோழர்கள் நண்பர்கள்னு கூப்பிட வச்சுட்டோம். அழகான ஒரு பதத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி நாங்கள் அப்படி அந்த மாதிரி பாசிட்டிவாக நான் எடுத்துக்கிறேன் நான். ஸோ இருந்தாலும் கூட வந்துட்டு LGBTQIA+ அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, L ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், Q ஃபார் குவஸ்டினிங் இல்லைன்னா குயர்னு சொல்லலாம், ஐனா இன்டர்செக்ஸ், ஏனா ஏசெக்சுவல், ப்ளஸ்னா இன்னும் நிறைய செக்ஷுவாலிட்டி இதில் ஆட் ஆகும். 70 அப்படின்னு சொன்ன பேலன்ஸ் இருக்க விஷயங்கள் செக்ஷுவாலிட்டிஸ் ஆட் ஆகும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து இன்டர்செக்ஸோடைய நிறைய பேருக்கு வந்துட்டு இன்டர்செக்ஸ்னால் என்னென்னு தெரியாது. இன்டர்செக்ஸ்னால் இடைப்பாலினம் சொல்லுவாங்க. பால் வந்துட்டு ஆண் பெண் பிறக்கும் பொழுது எப்படி அவங்களுடைய குறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி இன்டர்செக்ஸ் குழந்தைகளையும் வந்துட்டு அவங்க பிறக்கும் பொழுதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆண் பெண் இரு பாலுக்கும் சேர்ந்த உறுப்புகள் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பால் உறுப்பும் சேர்ந்து பிறந்திருக்கிற குழந்தைங்க தான் வந்துட்டு இன்டர்செக்ஸ் குழந்தைங்க. ஸோ இவங்க வந்துட்டு நம்ம சென்னையில் இருக்கிறாங்க, மதுரையில் இருக்கிறாங்க, இப்போ வந்துட்டு அது வந்து ஒரு இதுவாக வந்துட்டு இருக்கு. ஸோ திருநங்கைகளை பற்றி தெரியும், கேஸை பற்றி தெரியும், லெஸ்பியனை பற்றி தெரியும். ஸோ இப்போ ஏசெக்சுவல் அப்படின்னா அல்பால் ஈர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்பால் ஈர்ப்புனா அல்ல, பால் ஈர்ப்பு இல்லை. அதாவது யாரை பற்றியும் யார் மேலேயும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலை, யாருக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வரலை. அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்தால் கூட வந்துட்டு அவங்கக்கிட்ட காதலும் காமமும் அவங்கக்கிட்ட இல்லை. ஒரு அவங்கள உடலளவும் மனதளவும் பார்த்தா அவங்களால வந்துட்டு ஈர்ப்பு அடையலை. அப்படிப்பட்ட நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்காங்க. ஆனால் வந்து ஒரு குடும்ப சூழலில் மாட்டிருக்காங்க, அந்த வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறாங்க. எத்தனை பேர் தெரியுங்களா? நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லுவேன், இந்த உலகமே எல்லாருமே குயர்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். என்னென்னா எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த உலகம் வந்துட்டு கட்டமைக்கப்பட்ட விதத்தினால யாருமே தன்னை வந்து வெளிப்படுத்திக்க விரும்பலை. ஸோ ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு அது ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது தான்
அது எல்லாருமே வெளியே வராங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்து நம்ம வந்து அப்படி பார்த்தா அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வானவில் தோழர்கள் தான் உலகத்துல சுதந்திரமான ஒரு நண்பர்கள். அவங்களோட அடையாளத்தை வெளிய காட்டிக்கிறாங்கன்ற மாதிரி விஷயங்கள சொல்லலாம். இல்லை காட்டிக்காமலும் இருக்கிறாங்க. ஒரு சிலர். அஹ் இல்ல காட்டிக்கிறவங்கள நான் சொல்றேன். காட்டிக்கிறவங்க தான் சுதந்திரமான அஃப்கோர்ஸ் நீங்கள் மனிதர்கள். வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த ப்ரைடில் வந்து பார்த்துருப்பீங்க. அங்கே மக்கள் எந்த மக்கள் முகத்துலையாவது நீங்கள் வந்துட்டு ஒரு சோகத்தை பார்த்துருக்க முடியுமா? இல்லை ஒரு கோபத்தை பார்த்துருக்க முடியுமா? இல்லை ஒரு வெறுப்பை பார்த்துருக்க முடியுமா? எவ்வளோ வந்துட்டு ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தனக்கான நீங்கள் நான் எப்போவுமே நான் வந்துட்டு போஸ்ட் ப்ரைடு அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த ப்ரைடு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரும் தான் வீட்டுக்கு கிளம்பும்போது எந்த தெருவுலையோ இல்லை எந்த ஒரு இடத்துலையோ தனக்காக வந்துட்டு அந்த மேக்கப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பவும் வேஷத்தை கட்டிக்கிட்டு போகிறாங்க. அந்த ப்ரைடில் நடந்தது தான் அவங்களுடைய உண்மை. ஆமா. ஷரண் அப்படின்ற ஒரு ஆக்சுவலா அவர கண்டுபிடிக்க முடியல எனக்கு தெரியும். அவர் அந்த பிபிசிக்கு குடுத்த அந்த ஒரு பைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது கொண்டாட்டம் மாரி உங்களுக்கு தெரியுது. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வில் போராட்டம் இருக்கு. அது யாரும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லியிருந்தாரு. அதுதான் இப்போ என்னன்னா வந்துட்டு இது 1969 தொடங்குச்சு இந்த ப்ரைடு அப்படின்ற ஒரு விஷயம். இது 17வது பேரணி சென்னையில் ஓகே. 2015 இருந்து இது நடந்துட்டு இருக்கு. அப்பெல்லாம் பெருசா இது தெரியாம இருந்துச்சு. 12 தானே வரும். இது 17வது. ஸோ அப்போ 2012 அந்த மாதிரியான வாக்கில் மேபி அது சின்னதாக நடக்கலாம். ரொம்ப பெருசாக நான் எனக்கு தெரிஞ்சு 2015. சரி. ஸோ ஆனால் இது 2017வது வானவில் பேரணியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் ரொம்ப கொண்டாட்டத்தின் மூலயமாக இப்போ எங்களுடைய இருப்பு இங்கே தான் இருக்குது. நாங்கள் இருந்தோம், இப்போ இருக்கிறோம், இனிமேலும் இருப்போம் அப்படின்ற வந்துட்டு ஒரு இருப்பை காமிக்கிறதுக்காகவும் அந்த போராட்டத்தை வந்து கண்ணியமான முறையிலையும் அந்த போராட்டத்தை வந்துட்டு கொண்டாட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக தான் இந்த ப்ரைடை நாங்கள் பார்க்குறோம். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறீங்க, அப்படிலாம் போடுறீங்க, ஒன்றும் இல்லை. நான் ஒரு சின்ன ஒரு ஸ்லீவ்லெஸ் சாரீ கட்டிட்டு வந்தேன். நான் டீச்சர் அப்படின்னு நான் சொல்கிறதே வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறான். என்ன அப்படின்னா வந்து காட்டுறேன் அப்படின்னா ஒரு புடவை கட்டி ஒரு ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போட்டு காட்டுறேன். அப்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்போ எங்களை விட்டுருங்க, திருநங்கைகளை விட்டுருங்க. அப்போ பெண்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டவங்க? அப்போ ஒரு புடவை கட்டி இதை இப்படி பார்க்கறதா இல்லை இந்த சமூகம் ஒரு ஆணை எவ்வளவு கேவலமானவனா வளர்த்துருக்குன்றதை பார்க்குறதா? நமக்கு காலகாலமா வந்து பாத்தீங்கன்னா இப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்றதை விட அந்த வளர்ப்புன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, தனிப்பட்ட முறையில பெற்றோர்களுக்கான அந்த ஒரு பொறுப்பு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பல இடங்களில் தவற விடப்படுதுல்ல. இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலியல் ரீதியான குற்றங்களோ பெண் சார்ந்த குற்றங்களும் நடந்துச்சுன்னா இவ ஏன் அங்க போனா அப்படின்ற ஒரு கேள்வின்றது சரளமா வந்துடுது. இவ ஏன் அங்க போனா, இந்த டைமுக்கு அவளுக்கு அங்க என்ன வேலை, துப்பட்டா போடு அதுலேயும் முடிஞ்சிச்சு. கீதா ஜீவன் அவர்கள் எழுதி துப்பட்டா போடுங்க தோடின்ற ஒரு புத்தகமே இருக்குது. வெளியே போகும்போது ஷால் போடு, துப்பட்டா போடு அப்படின்னு சொல்கிறதுல இருந்து தான் துவங்குது. சரிங்களா? இப்போ வந்துட்டு ஒரு குழந்தைய வளர்க்கும் போது ஒரு பெண் குழந்தைக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா இந்த ஆரம்பத்துல இருந்து இப்போ நம்ம ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்து இது பண்ணும் போதேலேருந்தே இதை வந்துட்டு தொடங்கிடுச்சுன்னு தான் நான் சொல்கிறேன். நான் ஆதாம் ஏவாள்னு சொல்கிறது வந்துட்டு மதத்தில் வந்துடும், ஒரு பொது சமூகத்துக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்றதுக்காக அதை சொன்னேன் நான். அப்போ ஆதி மனிதன் எப்படி வாழ்ந்திருப்பான், அந்த டிஸ்கிரிமினேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தட் ஆப்பிள். ஆதி மனிதன் எப்படி வாழ்ந்திருப்பான், அப்போ வந்துட்டு அங்கே நம்ம பரிணாம வளர்ச்சி அடையும் பொழுது எப்படி மனிதர்கள் இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ரீல்ஸில் பார்க்கலாம். இப்போது இந்த ஆஃப்ரிக்கன் அந்த பழங்குடி மக்கள்லாம் வந்துட்டு இந்த கறியை வேக வச்சு தின்னுவாங்க. அப்போது அங்கே இருக்கிற பெண்களுடைய உடையை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மறைப்பு தான் இருக்கும். நம்மளோட கோயிலில் இருக்க சிலைகள் அதுக்கப்புறமா பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாலே வந்து உடைகள் கம்மியாக தான் இருக்கும். இருவருக்குமே உடைகள் கம்மியாக தான் இருக்கும். வந்துட்டு ஒரு பர்டிகுலர் செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலாடை ஆண் பெண் இருவரும் மேலாடை இல்லாம தான் இருந்தாங்க. இல்ல ரவிக்கு போடாம தானே இருந்தோம் முன்னாடி. 100 வருஷத்துக்கு முன்னாடி தோல் சிலை போராட்டம் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரெகுலரான விஷயம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது வந்துட்டு உடைகள் வந்து பெருசா வந்து ஒரு ஆணை பாதிச்சது கிடையாது. ஆனால் இப்போ ஏன் அது பண்ணுது, இப்போ ஏன் அது அப்படி இருக்குது அப்படின்னும் பொழுது அதுக்கு நிறைய காரணங்களை சொல்லலாம், நிறைய விஷயங்களை நம்ம வந்துட்டு. இந்தியா முழுவதும் பரவி இருந்த பௌத்தமும் சமணமும் உடை இல்லை அப்படின்னு நிர்வாணம் அப்படின்ற விஷயத்தை தான் வெளிப்படையாக சொல்லி அதை பொதுப்படையாக ஆக்கி வச்சிருந்துச்சு. அதன் பிறகு வந்த மதங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே டீக்ரிமினலைஸ் பண்ணி இன்னுமே வந்து இஸ்லாமில் வந்து இந்த உடை சார்ந்த கட்டுப்பாடுகள் அதிகமாக பெண்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுதுன்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. கிறிஸ்துவத்தில் அது நன்ஸ் அப்படின்னு ஒரு லிமிட் ஆகிட்டாலுமே
ஹிந்துஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்காடு போடுறத வட இந்தியாவில் இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு சைடு ஐ மீன் சதர்ன் ஸ்டேட்டில் பெருசாக ஃபாலோ பண்ணதில்ல. பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் எல்லா இடங்களையும் அதை ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்படுறாங்க. அதுதான் சொல்கிறேனே, மதம் வந்துட்டு மனிதன் கட்டமைத்த அந்த ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ளாக மதம் இருக்குது. இன்னமும் அதை பெண்களும் ஈஸியாக ஏற்றுக்கிறாங்க. சில பேர் அதை ப்ரைட் அப்படின்னு பேசுறாங்க. அதுதான் வந்து கௌரவம், இது மதத்தோட கலாச்சாரம், தர்மம். அதை வந்து அடுத்தடுத்து எடுத்துட்டு வராங்க. இந்த தலைமுறைகளுக்கு கடத்துறது தான் ரொம்ப பெரிய ஒரு இதுவா இருக்குது. குறிப்பா செயின் எங்க பிரேக் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய இந்த ஒரு செயின் வந்துட்டு எல்லார்கிட்டே தான் இருந்துச்சு. எங்க வந்து அம்பேத்கரும் பெரியார் நடுவில் வந்துட்டாங்களோ அங்கேயே பிரேக் ஆயிடுச்சு. அந்த செயினை பிரேக் அந்த பகுத்தறிவு சார்ந்த விஷயங்களை உள்ள வரும்பொழுதோ அது அங்க பிரேக் ஆகி ஒரு மாற்று கோணத்தை வந்துட்டு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல் ஒன்று பார்த்துருந்தேன். என்னென்னா, எறும்புகள் சாரையாக போயிட்டே இருக்கும். அந்த சாரையாக போயிட்டு வந்துட்டு எறும்பு என்ன பண்ணுச்சோ அதுதான் அடுத்தடுத்த எறும்புகள் வந்து பண்ணும். ஒரு வழியில் போகணும். அங்கே வந்துட்டு ஒரு காலோ இல்லை ஒரு கட்டையோ வந்து நடுவில் விழும்போது அந்த எறும்புகள் அடுத்த பக்கத்தை நோக்கி திரும்பும். அப்போது ஒரு வழி மாற்றி விடுவதுக்கோ இல்லை மாற்று வழியை காமிக்கிறதுக்கோ இல்லை வேற ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குறதுக்கோ யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று தேவைப்படுது நம்மளுக்கு. அப்போது இந்த பொது சமூகம் வந்துட்டு அறிவூட்டப்படணும். இந்த பொது சமூகம் வந்துட்டு ஒரு பகுத்தறிவை வந்து பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா பெரியார், அம்பேத்கர் மாதிரியான ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்கன்றது தான் என்னுடைய ஒரு பெரிய கருத்தாக நான் சொல்கிறேன். இப்போ பொதுவாக வந்து இப்போ இருக்க ஒரு ரீசெண்டான சினிமாலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேம்போக்கம் சொல்ல வந்தாலுமே அதை மறைமுகமான வேற ஒரு அர்த்தத்தில் சொல்ல வராங்கன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்சி ஒன்று இருக்கும். ஒரு பொண்ணு வந்து அவங்க வீட்டில் சொல்லுது, நான் வந்து ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து யார் அந்த பையன் எந்த ஜாதி அப்படின்னு கேட்குறப்போனா, நான் ஒரு பையனை லவ் பண்ணல ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண் சார்ந்த காதல்ன்ற பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க, ஒரு பையனை லவ் பண்ணி வச்சிருந்தாங்களோட பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம், ஒரு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, என் குடும்பமானமே போயிடுமே அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்போது ஒரு பக்கம் அதுக்கப்புறமா அந்த ஒரு காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் ஒரு பையனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது காதலை ஏற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்காக வந்து இவங்க கடத்திட்டு போயிட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஒரு அமைப்பு ரீதியாக நீங்கள் அதை பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு வழியை தருது? இல்லை, உண்மையாகவே அது வந்துட்டு ஒரு பெரிய அது வந்துட்டு நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆதிக்க மனப்பான்மை உடையவர்கள் பாலாதிக்க மனப்பான்மையிலிருந்து அவங்க பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு எப்போவுமே அடுத்தவர்களுடைய நிலையில் அவங்கள என் செருப்பு போட்டு பார்த்தா தான் எனக்கு கடிக்குதா இல்லையான்னு தெரியும் இல்லையா? இந்த டைலாக் நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். ஏன்னா என் செருப்பு எனக்கு கடிக்குது, எனக்கு ரத்தம் வருதுங்க. நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து பார்க்கும்போது என்ன நீ நெயில் பாலிஷ் வச்சுருக்கியான்னு தான் தெரியும், ஆனால் அது ரத்தங்க அப்படின்னு நான் சொல்லி தான் தெரியும் உங்களுக்கு. என் செருப்பை வந்து போட்டு பாருங்க அப்படின்னு. அப்போது எங்கள் இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது தான் ஒரு வழி தெரியும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சாதியாலேயோ மதத்தாலேயோ பாதிக்கப்படுறீங்க அப்படின்னும் பொழுது நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நான் அதை வந்துட்டு உங்கள் இடத்துல இருந்து ஃபீல் பண்ணுறேன். ஒரு 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 கொலை நடக்குது, ஒரு பெத்த அப்பாவே கொலை பண்ணுறான், இல்லை ஒரு சிறுமிக்கோ ஒரு இதுக்கோ வந்துட்டு பாலியல் வன்புணர்வு நடக்குது அப்படின்னா நான் வந்து ஃபீல் பண்ணுறேன், ஐயோ அந்த குழந்தைக்கு இப்படி. அப்போது நீங்கள் எங்களுக்கு நடக்கிற வந்து டிஸ்கிரிமினேஷனை, எங்களுக்கு நடக்கிற வந்துட்டு பாகுபாடை, நீங்கள் காட்டுற பாகுபாடை வந்துட்டு ஐயோ இவங்களுக்கு வலிக்குமே, இவங்களை கிண்டல் பண்ணுறோமே, இவங்களுக்கு ஹர்ட் ஆகுமே அப்படின்னு ஒரு நாள் நினச்சிருந்தா அவங்க அங்கேருந்து மாற்றம் துவங்கும். அப்படி நினைக்காத சில வந்துட்டு பேர் தான் வந்து இது மாதிரியான விஷயங்களை ஆதிக்க மனப்பான்மையில் நின்று நான் வந்து ஒரு ஆண், நான் வந்து ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. இன்னமும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நாங்களாம் கர்ப்பப்பை வச்சுருக்கோம், எங்களுக்கெல்லாம் இப்படி இருக்குன்னு ப்ரிவிலேஜாக பேசுகிற பெண்களையும் நான் பார்த்துருக்கேன். நிறைய பெண்கள் வந்துட்டு என் கை பிடிச்சி குழந்தை பெற்றுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஓப்பனாக கேட்குறாங்க. நீலாம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கூட கேரளாவில் ஒரு கப்பல் வந்து மாறி இல்லை, இன்னொரு விஷயம் வந்துட்டு இப்போ ஒரு படம் வந்துச்சு உங்களுக்கு, ஒரு வெப் சீரிஸு. அதில் வந்துட்டு ஜெயிலில் இருப்பாங்க, ஒரு திருநங்கை நடிச்சிருக்காங்க. அதில் கூட வந்துட்டு நீ அறுத்துட்டா வந்து பொம்பளை ஆகிடுவியா அப்படின்ற சொல்லாடல்கள்லாம் வந்துட்டு இவ்வளோ பெரிய வலியை தரம் தெரியுமா? அப்போது வந்துட்டு எனக்கு உண்மையாகவே அதெல்லாம் எங்களுக்கு கண்ணு கலங்கிட்டோம். என்ன தான் நாங்கள் போல்டாக இருந்தாலும், என்ன தான் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளியே காமிச்சிக்கிட்டாலும் எங்களுக்குள்ளே இருக்கிறதும் வந்துட்டு மனிதனுடைய இயல்பை வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கும் தானே செய்யும். எங்களுக்கும் வருத்தங்கள் இருக்குது, எங்களுக்கும் கதைகள் இருக்குது, எங்களுக்கும் காதல்கள் இருக்குது, எங்களுக்கும் சோகங்கள் இருக்குது, எங்களுக்கும் கண்ணீர்கள் இருக்குது. அப்போ எத்தனை திருநங்கைகள் வந்து அது வருத்தப்பட்டிருப்பாங்க அந்த சொல்ல கேட்டு.
அப்போ அந்தந்த திருநங்கைக்கு குத்தி இருக்கும் இல்லையா, அப்போது படம் எடுக்கிறவங்க வந்துட்டு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்து சொல்லணும். ஒரு சமூகத்தை வந்துட்டு நான் வந்து இப்படி இந்த கான்டெக்ட்ஸில் சொல்லலை, நான் வந்து சாதாரணமாக தான் சொன்னேன் அப்படின்னா, நான் வந்துட்டு வேறு விஷயத்த உன்னை பற்றி நான் திட்டிட்டு நானும் சாதாரணமாக தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போது வலியை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும், அடுத்தவங்களுடைய வலியை புரிந்து கொள்கிற அந்த ஒரு இது இருக்கும். அப்போது ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது இந்த சமூகம் எல்லாருக்குமானதுன்ற ஒரு எண்ணம் வச்சு நான் அவங்களுக்கு வலிக்கும் இல்லையா, இப்படி பண்ணலாமா, தெரியாமல் சில பேர் பண்ணுறாங்க, ஆனால் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இல்லை சில பேர் வந்து முற்போக்குவாதிகள், அதுக்கப்புறம் வந்து மனிதர் ரொம்ப ஆதிக்க மனப்பான்மையோட இருக்க பல பேர் சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து திட்டமிட்ட சதி, இந்த வானவில் அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. இவங்க வேணும்ட்டே பிளான் பண்ணி மக்கள் தொகை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்க. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா வந்து ஆண் பெண் கல்யாணமே ஆகாது. இது அப்படியே பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை மொத்தமாக கெடுத்து விட்றோம், உலகமே அழிஞ்சு போயிடுன்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் வைக்கிறாங்க. இந்த ஒரு பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்கள் தொகையை வந்துட்டு அப்போ நான் உங்களுக்கு ஏன் பயம் வருதுன்னு நான் கேட்குறேன். அப்போது வந்துட்டு இப்போ நீங்கள் கணக்கெடுத்தால் கூட வந்துட்டு யார் ரொம்ப அதிகமான ஹெட்ரோசெக்ஷுவல் அதிகமாக, நாங்கள் அதிகமாக, யார் இங்கே சிறுபான்மையினர்? அப்போது உங்களுக்கு ஏன் இந்த பயம் வருது? அப்போது இன்னொரு கேள்வி என்னென்னா வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு அப்படி எங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். குழந்தை பெற்றுக்க முடியாது, இந்த இது போயிடும் அப்படின்னா, அப்போ எத்தனை கல்யாணமானவங்க வந்துட்டு குழந்தை இல்லாமல் பிரச்சனையோடு இருக்கிறாங்க. இப்போ குழந்தை இல்லாத பெண்கள்லாம் இப்படி அப்போ என்ன சொல்வீங்க? நீங்கள் வந்து குழந்தை இல்லாத பெண்களும் நீங்கள் எல்ஜிபிடியில் உங்களை சேர்த்துக்கணும்னு சொல்வீங்களா? அப்போது குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஆணோ பெண்ணோ அவர்கள்லாம் இந்த ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சித்தரிக்கப்படுது. அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்துக்குள்ளாக கொண்டு வராங்க. அவங்களுக்கு உடலளவு பிரச்சனை, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போது வந்துட்டு அதை இல்லை, எல்லாருக்குமே இந்த ஒரு மனநிலை இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா வந்து ஆண் வந்து பெண்ணாக மாறுறதோ, பெண் ஆணாக மாறுறதோ வந்து பார்த்திங்கன்னா தப்பாக பார்க்குற சமூகம். பெண் குழந்தை பிறக்கிறப்போ வந்து முடி வெட்டி விட்டு பசங்க ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறதும், ஆண் குழந்தை பிறக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பொம்பளை சட்டையை போட்டு படம் எடுத்து வச்சுக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே இந்த ஒரு மனநிலை இருக்குல்ல. அதை வளர்ந்து அவனா அதை ஏற்றுக்கிறப்ப அதை ஏன் தடுக்கிறீங்கிற ஒரு கேள்வி வரும்ல. இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஆக்சுவலாக வந்துட்டு நான் பிறக்கும் பொழுது ஆணாய் பிறந்து தானே வந்துட்டு நான் திருநங்கையாக மாறியிருக்கேன். எனக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் எனக்கு 2 ஜடை போட்டு விட்டு தான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. பல இடங்களில் கிராமங்களில் அது நடந்துட்டு தான் இருக்குது. அது ஏன் அப்படின்னா வந்துட்டு இன்னும் முடி கொடுக்கணும், கடவுளுக்கு இந்த மொட்டை அடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வந்துட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆண் சார்ந்த தலைவர்களுடைய இதெல்லாம் போட்டு அனுப்புவாங்க. வேஷம், முருகர் வேஷம்லாம் போடுறாங்க பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு என்னென்னா ஒரு விஷயத்த வந்துட்டு அதுலலாம் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரிவிலேஜ் அந்த ஒரு அது மாதிரியான எண்ணங்கள் வந்துட்டு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அது ரியலாக வரும்பொழுது அந்த குயர் குழந்தை உண்மையாகவே தன் பாலிருப்பையும் பாலினத்தையும் வந்துட்டு இப்படி உறுதி செய்து கொள்ளும் பொழுது அங்கே பெற்றோர்களுக்கு வந்துட்டு நிறைய பெற்றோர்கள் இப்போ ரீசெண்டாக நான் பார்க்குறேன், நிறைய பெற்றோர்கள் ரீல்ஸில் பார்த்து லைக் போட்டு ஒரு திருநங்கை ஸ்கூலில் வேலை செய்கிறாங்களா, ஓ சூப்பர் வெரி குட் அப்படின்ட்டு லைக் போட்டுட்டு கமெண்ட் போட்டு போகிற நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க. ஆனால் அதே அவங்க குழந்தை திருநங்கையாக இருந்தால் வெளியே அனுப்ப தான் செய்கிறாங்க. அந்த புரிதல் அவங்களால ஏற்றுக்க முடியும். சமூகம் சார்ந்த இந்த சோஷியல் டேபு அப்படின்னுவாங்க தெரியுமா. பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவான், சித்தப்பா என்ன சொல்லுவான், மாமா என்ன சொல்லுவான், பங்காளிங்க என்ன சொல்லுவாங்க, அதுதான் பிரச்சனை. உங்க வீட்டு ஒரு கௌரவன்றது ஒன்று இல்லவே இல்லை. ஆக்சுவலாக அது கட்டமைக்கப்பட்ட ரீசெண்டாக ஒரு படத்துலேயே அதில் நினைக்கிறேன், ஆம்பளைங்களோட கௌரவத்தை ஏன்டா எடுத்துட்டு அங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம். இல்லை, கௌரவன்றதே ஒன்று கிடையாது. நீ கௌரவன்ட்டு நீ எதை நீ சொல்கிற அப்படின்னு தெரியல. அப்போது உங்கள் வீட்டு சாவியவோ உங்கள் வீட்டு விஷயத்த பூட்டிட்டு எதுக்கு உன் சொந்தக்காரன் கையில் கொடுத்து வச்சுருக்க? அப்போ உன் சொந்தக்காரன் சொல்கிறது தான் பெரிய விஷயமா? உன் சொந்தக்காரன் நல்லவன், நீ உன் சொந்தக்காரன் அவன் சொல்கிறதுக்காக நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம். வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது அங்கேயே சுதந்திரம் பறிப்போகுது இல்லையா. ஸோ உன் சொந்த வீட்டில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என் பையன் பிடிஎஸ் தான் படிக்கிறான், ஆனால் அவள் பையன் எம்பிபிஎஸ் படிக்கிறான்னு சொல்லிட்டு நீ வேணாம் போ, நீ இன்ஜினியர் இப்போ சேரு அப்படின்னு சொல்கிற சமூகத்தில் தான் இருக்கிறோம் நம்ம.
இன்னும் ஒரு போட்டி போட்டு ஒரு ஈகோயிஸ்டா அப்படிதான் இருக்கேன். நீ வந்துட்டு மாமா வந்துட்டு இப்படி சொல்லிடுவாரு, சித்தப்பா இப்படி உங்க சொல்லிடுவாங்க. அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் என்ன தெரியுமா? ஆகும்? உன் சித்திக்கு விஷயம் இல்ல, இந்த விஷயம் தெரிஞ்சது. பெத்துக்கிறது நீங்க, வளர்த்தது நீங்க. அப்ப ஏன் வந்துட்டு உரிமையை வந்து அவங்க கிட்ட கொடுக்குறீங்க? என்னதான் வந்துட்டு நீங்க வந்து ஒரு அன்பா இதா இருந்தாலும் கூட வாழ்க்கைக்கான முடிவுகள் வந்துட்டு தனி மனிதன் தான் எடுத்தாகணும். சில இடங்கள்ல வந்துட்டு நம்ம வந்து ஒரு வேலியை தாண்டி வர வேண்டியது இருக்கு. அது குயர் குழந்தைக்கும் சரி, பெண்களுக்கும் நான் சொல்லுவேன். இவ்வளோ நேரம் உங்களை பொண்ணாக நிறைய பயன்படுத்தினேன். நன்றி.